அது நான் சொல்றேன், நீங்க வாங்களேன். வாங்க. வரேன் இருங்க. சரி போயிட்டு வாங்க. எங்கம்மா? அம்மா, நாங்க எல்லாரும் எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு ஹோமம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல எங்க வீட்டு பொண்ணு வாந்தி எடுக்கிறா. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கைய பார்த்து சொல்றீங்களா? உன் கைய கொடுமா. அதெல்லாம் எதுக்கு? அவதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத்தா, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க சும்மா இருங்க. பாட்டி, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா காட்டுமா. உன் கைய கொடுமா. ஸ்வேதா, கைய குடுமா. என்ன யோசனை? குடு. அம்மா, நீங்க பாருங்க. குடு ஸ்வேதா, நீங்க பாருங்கம்மா. எல்லாமே நல்ல விஷயம்தாம்மா. இந்த பொண்ணு முழுகாம இருக்கிறா. தங்கச்சிமா, உனக்கு பேரப்பிள்ளை இல்லைங்கிற குறையோட இந்த கோயிலுக்கு வந்த. இப்ப இந்த தெய்வம் அந்த குறைய தீர்த்து வச்சிருச்சு பாத்தியா? சரியா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சம்பந்தியம்மா. கோயில்ல வச்சு நல்ல வார்த்தை காதுல விழுந்திருக்குங்க. சந்தோஷமா இருக்கு. அம்மா, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னா எப்படி? நீங்க நல்லா கைய புடிச்சு நாடி பார்த்து அது எத்தனை நாள் என்ன ஏதுன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல. நாடி துடிக்கிறத வச்சு பார்த்தா இந்த பொண்ணு இப்ப கர்ப்பமான மாதிரி தெரியல. என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு போய் சொன்னோம். இப்பவும் அதே காரணத்துக்காக தான் நம்ம வெளியில போறோம். நம்ம போறதுனால அம்மா சந்தோஷப்பட்டா அதுவே நமக்கு போதுமானது. ஏங்க, நம்ம போறது நிஜமாவே அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்காதுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எப்படி கொண்டாடணும், எங்க துணிமணி எடுக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நாம வீட்டை விட்டு போறோம். நல்ல வேலை, ஸ்வேதாவையும் ராஜாவையும் முதல்லயே அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அவ இங்க இருந்திருந்தா ரொம்ப அழுதுருப்பா. வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அவளை கூட அம்மா மன்னிக்கவே இல்லையே. ஒரு அம்மாவா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க ஸ்வேதா மேல கோவமா இருக்கிறது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப நியாயமானதுங்க.
வழி பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அம்மா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுப்பா. நான் சாமி கண்ணு பேசுறேன். ஐயா நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீங்க வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாங்கய்யா, கொஞ்சம் வேலையா வெளியில வந்திருக்கேன். எப்போ வருவீங்க? பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும்யா. பரவாயில்லம்மா. நான் 2-3 வேலையா வெளியில வந்திருக்கேன். ஓகேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுக்கு எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் வீட்லயே இருந்திருப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லம்மா. எங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கலை ஒட்டி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களை நேர்ல பார்த்து திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, வருஷம் ஆரம்பத்திலேயே மீட்டிங் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. எந்த வேலை இருந்தாலும் இந்த சாமி கண்ணுக்காக நீங்க குடும்பத்தோட வரணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா. நீங்க யாரோ நான் யாரோ, நாம ஏன் சந்திக்கணும்? உங்களை சாமி கும்பிட வர சொல்லி நான் ஏன் உங்க வீடு தேடி வந்து கூப்பிடணும்? எல்லாம் அவன் செயல்மா. வந்துருங்கம்மா. சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடும்போது கண்டிப்பா நான் குடும்பத்தோட வந்துடுறேன். சரிம்மா. என்ன கொடுங்க. சம்மந்தியமா, ஐயாக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் வானதி கையால தான் குடிப்பேன். அடேங்கப்பா, என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி பாசத்தை பாரு. வானதி எங்க? அது வானதி இந்த வீட்ல இல்லையே. அவளதான் சம்பந்தி அம்மா வீட்டு பக்கமே தலை வைக்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டிட்டாங்களே. மாப்பிள்ளையும் அவ கூட அவுட் ஹவுஸ்ல தானங்க இருக்காரு. அமுதா, வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அண்ணே, அது ஒண்ணு இல்லனே, குடும்பத்துல ஒரு சின்ன மன வருத்தம், அதனால வானதி. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் தம்பி. நான் போய் பாத்துக்கிறேன். ஐயா வேணா வர சொல்லட்டுமா? வேணா வேணாம். நான் அவளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன். நேர்ல போய் தான் கொடுக்கணும். அதுதான முறை. முருகா, எல்லாரும் பொங்கல் கொண்டாட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வீட்டை காலி பண்ற நிர்பந்தத்துல இருக்கோன்னு உன்கிட்ட வேண்டிக்கிட்ட. இப்போ பொங்கல் சீர்வரிசையெல்லாம் கொடுத்து வீட்டை விட்டு போறத பத்தி அப்புறமா பேசிக்கலான்னு சாமி கண்ண அப்பாவை அனுப்பி சொல்ல வச்சுட்டேன். வானதி, அதையும் இவ்வளவு வருத்தமா சொல்றேன். ஒரு பக்கம் வருத்தமா தாங்க இருக்கு. சாமி கண்ண அப்பாவோட பொண்ணோட சமாதிய இடிக்க போய் தானே பிரச்சனையாச்சு. இப்போ ஊருக்கு வா, குலதெய்வ கோவில்ல பூஜைன்னு சொல்றாரு. வரவேற்பெல்லாம் வேற பலமா இருக்கும்னு சொல்றாரு. அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நம்மள மட்டும் கூப்பிட்டாரா இல்ல அம்மாவையும் கூப்பிட்டுருக்காரான்னு தெரியலையே. அம்மாவை கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாருங்க. அம்மா வந்தா ஜீவா, ஆர்த்தின்னு எல்லாருமே வருவாங்க. வந்தா அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. நம்மளையும் கஷ்டப்படுத்தி சாமி கண்ண அப்பாவையும் வருத்தப்பட வைப்பாங்க. அவர் சொன்னாருன்றதுக்காக நாம வீட்டை காலி பண்ணாம இருக்கிறது முறையா இருக்காது. அம்மா நம்ம மேல வருத்தப்பட்டுற கூடாது. வா,
நம்ம 2 பேருமே போய் சாவியை கொடுத்துட்டு வந்துருவோம். அம்மா வீட்ல இருக்க மாட்டாங்கங்க. அம்மா வீட்ல இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்ல இருந்தாலும் அம்மாவை பத்தி தான் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பேன். இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு பெரிய வலிதான். ஆனா என்னை விட உங்களுக்கு தான் வேதனை ரொம்ப அதிகம். ஆனா அதை நீங்க என்கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. பாரதி, சந்தோஷமான நேரங்கள்ல வருத்தமான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. மகளே, மருமகனேன்னு சாமி கண்ணு நம்ம மேல காட்டுற பாசம் எனக்கு நிகழ்ச்சியா இருக்கு. நல்லதே நடக்கும் வானதி. நீ வா. அம்மா வீட்டுல இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா இருப்பார், சாவியை கொடுத்துட்டு வரும். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டே பாண்டி, ஐயா அதை எடுத்துட்டு வா. சரிங்க. பரவாயில்லைங்களே சம்பந்தி, உங்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய மாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத்தை எங்க போனாலும் மரியாதை தானா தேடி வருமா? ஆமாடி, பின்ன சம்பந்தி அம்மன்னா சும்மாவா? என்னங்க சம்பந்தி இதெல்லாம்? நீங்க இங்க நிக்கும் போது இந்த ஆளு இவ்ளோ பெரிய மாலையை கொண்டு போய் அவ கழுத்துல போடுறாரு. அவ என்ன உங்களை விட பெரிய ஆளா? உங்களை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறதுக்கு தான் வீடேறி வந்து தட்டு வச்சு கூப்பிட்டாரா? இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியலங்க சம்பந்தி. எங்க வீட்டு பொண்ணு வானதிக்கு முத மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? என்னால முடியாதது இந்த பெருசு பண்ணிடுச்சு. ராஜராஜேஸ்வரி, போதுமா இந்த அவமானம்? இருக்கட்டும், இந்த பெருசை வச்சு கிளம்புறதுக்குள்ள சம்மந்தி அம்மாவையும் பானத்தையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். சாமி கும்பிட போலாங்களா? அதுக்குள்ள புறப்பட்டா எப்படி? என் பொண்ணுக்கு மரியாதை செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்களை மதிச்சு வந்திருக்கிற ராஜேஸ்வரி அம்மாவை கௌரவிக்க வேண்டாமா? டே பாண்டி, ஐயா போய் எடுத்துட்டு வா. எல்லா பொறுப்பையும் நீதான் முன்ன நின்னு செய்யணுங்கிறது இந்த அப்பாவோட ஆசைமா. என்னால முடியல. இந்த ஆளு ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டு தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். வானத்துக்கே அவ்வளவு பெரிய மரியாதை, அவ மூலமா அவ மாமியாருக்கு மாலை மரியாதை. அப்போ நான் மட்டும் என்ன தொக்கா? மா, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. கண்டுக்காத விடு. அப்படியே வச்சனா பாரு. அந்த ஆளு வேணும்னே நான் அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா கண்டுக்காம இருன்னு சொல்ற? இப்ப அந்த ஆளை என்ன பண்ண போறேன்னு பாரு. மா, இப்ப என்ன பண்ண போற? அவரு வாயாலேயே நம்மள கௌரவப்படுத்துற மாதிரி எப்படி செய்ய போறேன் பாரு. அம்மா, அந்த பெருசு
எமோஷனல் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. என்ன இப்படி தயங்குறீங்க? எங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்களா? இல்ல நான் ஏதாவது உங்களை தப்பா கேட்டுட்டேனா? நீ கேட்டதெல்லாம் சரிதான். ஆ. நீங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. உன் கவலை என்ன? உங்களுக்கும் ஏதாவது பொறுப்பான வேலை கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. எதுக்கு உனக்கு மனசங்கடம்? நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அருமையான பொறுப்பை கொடுக்க போறேன். கொடுங்க. என்ன வேலைன்னு சொல்லட்டுமா? கண்டிப்பா ஐயா. எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, அதை எங்க வீட்டு வேலையா நினைச்சு இழுத்து போட்டு செய்வோம். அப்படியா ராசாத்தி? ஆ. அப்ப சரி. அமுதா, நீ என்ன பண்ணு, அதோ அங்க இருக்கு பாரு கோலி சோடா, அதை பார்த்து பக்குவமா உடைச்சு நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடு. அம்மாடி ஆர்த்தி, நீ என்ன பண்ணணும், அம்மாவுக்கு ஒத்தாசையா கலர் சோடாவுக்கு பக்கத்துல இருக்கிற மிக்சரையும் ஜாங்கிரியையும் ஒரு தட்டுல வச்சு எல்லாருக்கும் கொடு. என்ன வானதி, நான் கொடுத்த பொறுப்பு சரிதானே? வந்தவங்களை உபசரிக்கிறது நல்ல விஷயம் தானேப்பா. நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன, அம்மாவும் பொண்ணு ஏன் சும்மா நிக்கிறீங்க? உடனே பொறுப்பை ஏத்துக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருக்கும் சோடாவும் மிக்சரும் சரி சமமா கொடுங்க. போங்க போங்க. நீங்க என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு வேலை வேணும்ல? விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருப்பதால் அதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை விழா கமிட்டியிடம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளவும். என்ன இது? அம்மா, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய கல்ல ஆளுங்க நடக்கிற இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களே, யாராச்சும் இதை ஓரமா தூக்கி போடுறாங்களான்னு பாரு. ஆமாடி. அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கல் இல்ல, இளவட்ட கல்லு. இளவட்ட கல்லுனா? இளவட்ட கல்னா சாதாரண கல் இல்லடி, இத வீரத்தோட அடையாளமா சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளைங்க எவ்வளவு வீரமானவங்கிறத நிரூபிக்க காலை அடக்க சொல்லியும் இந்த மாதிரி இளவட்ட கல்ல தூக்க சொல்லியும் தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இளவட்ட கல்ல ஆம்பளைங்க தூக்குறது இல்லம்மா. காலங்காலமா இங்க பொம்பளைங்க தான் ஒத்தையில இந்த கல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம்மா. இந்த காலத்துல பொண்ணுங்களால இதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் முடியாது? நிச்சயமா முடியாதும்மா. நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஆளா நான் இந்த கல்ல நாளைக்கு தூக்கி காட்டுறேன். இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. உன்னால முடியாதும்மா. நீங்க முடியாதுன்னு சொல்றத நான் முடிச்சு காட்டுறேன். நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் இந்த கல்ல தூக்குறேன். ஆர்த்தி, நீ இப்படி தைரியமா பேசுறதெல்லாம் என்ன? அம்மா, நான் தான் தைரியமா சொல்றேன்ல, கண்டிப்பா இந்த கல்ல நான் தூக்கி காட்டுவேன். சரிம்மா, நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல போட்டி நடக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. நம் திருவிழாவில் முதலாவதாக நடக்க இருக்கும் போட்டி சோடா பாட்டிலில் தண்ணி நிரப்பும் போட்டி. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா, ஒரு இடத்துல வாளியில தண்ணி நிரப்பி வச்சிருப்போம். அதுக்கு நேர் எதிரில் காலியான சோடா பாட்டில் வச்சிருப்போம். இந்த போட்டியில கலந்துக்க போறவங்க தனித்தனியா கலந்துக்காம கட்டாயமா அவங்களுக்குன்னு ஒரு துணையோட இந்த போட்டியில கலந்துக்கணும். அதாவது 2 பேரா தான் இந்த போட்டியில விளையாட முடியும். ஒருத்தர் வாளியில இருக்கிற தண்ணிய அவர் கையால கொண்டு வந்து அந்த பாதி தூரத்துல இருக்கிற இன்னொருத்தர் அவர் கையால வாங்கி அந்த சோடா பாட்டில்ல ஊத்தணும். போட்டி நேரம் முடியறதுக்குள்ள எந்த அணி சோடா பாட்டில்ல
சீக்கிரமா தண்ணி நிரப்புறாங்களோ அந்த அணிதான் போட்டியில ஜெயிச்சவங்க. இந்த போட்டியில கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க உடனடியா வந்து விழா கமிட்டியில உங்க பேரை பதிவு பண்ணி போட்டிக்கு பேர் கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. அது யாருப்பா இன்னும் ஒரு அணி மட்டும் வராம இருக்கிறது? ராஜேஸ்வரி, வானதி எங்கம்மா இருக்காங்க? சீக்கிரமா வாங்க, நேரமாகுது. போட்டியில பேர் கொடுத்து இன்னும் வராம இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க. திரு ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் அவசரமாக அலுவலக வேலையின் காரணமா வீடியோ கால் பேச இருப்பதால் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்துட்டு இங்க நடக்கிற போட்டி எல்லாத்துலயும் அவங்க கலந்துக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் உங்க 2 பேருடைய பேரையும் எங்க ஐயா கொடுத்தாரு. என்னங்க, நான் பண்றத நல்லா பாத்துக்கோங்க. நான் என்ன பண்றனோ அதை அப்படியே பண்ணுங்க, சரியா? இந்த கை இப்படி பிடிச்சுக்கோங்க, இந்த கை இங்க. நீங்க இப்படி பாக்காதீங்க. நீதானே வானதி பார்க்க சொன்ன? பார்க்க சொன்ன, ஆனா நீங்க என்ன அப்படி பாக்குறீங்களே. எப்படி? அப்படி அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. எப்படி? எங்க இங்க பாருங்க, நீங்க பாக்குறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இப்படி குறுன்னு பார்க்காம கொஞ்சம் சாதாரணமா பாருங்க. சாதாரணமான எப்படி? இப்படி சாதாரணமா. நீங்க பாக்குறதே ஏதோ மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் பார்க்கல. ஆனா பார்க்காம எப்படி சிலம்பம் கத்துப்பீங்க? அப்ப நான் ஒத்த கண்ணால பார்க்கவா? ஏங்க, நீங்க இந்த மாதிரி விளையாடுறத விட்டுட்டு முதல்ல சிலம்பம் கத்துக்க பாருங்க. இப்போ சிலம்பத்தை ரொம்ப கீழே பிடிக்க கூடாது. ஒரு அளவுக்கு மேல பிடிச்சிட்டு ஒரு ஜான் இங்க பிடிச்சிட்டு உங்களோட இடது கால் இருக்குல்ல, இந்த கால் இதை இப்படி வைங்க. இப்படி நல்லா இப்படி வைங்க. இப்போ இப்படி சுத்தி இப்படி இப்படி படகு ஓட்டுற மாதிரி. அப்படியேதான். இன்னும் 2 ஸ்டெப் தான். சுத்துங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமும் சுத்துங்க. நம்ம வீட்டு சார்பா சிலம்பம் விளையாட யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்பா, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம்யா. இப்ப நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான விளையாட்டான சிலம்பாட்டத்தை இப்ப பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீரர்கள் கலையரங்க போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஆரவாரமா கரகோஷம் பண்ணி அவங்களுக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க. போங்க மாப்பிள்ள, போங்க. வருஷா வருஷம் சிலம்பாட்டத்துல பரிசுகளை அள்ளி குவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம வேலுச்சாமி மகன் திரு வெங்கடேசன் அவர்களும்
சாமி கண்ணையாவோட மருமகனாகிய திரு கார்த்திக் அவர்களும் இந்த சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டு இன்னைக்கு நம்மள மகிழ்விக்க போறாங்க. மாப்பிள்ள நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஐயா வாங்க. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? அது குரு வணக்கம். உங்க குரு யாரோ அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க குரு வணக்கம் வைங்க. வானதி இங்க வா. என் பொண்ணுதான் உங்களுக்கு குருவா மாப்ள? ஆண்டவா, அடிங்க மாப்ள, அடிங்க. அப்படிதான் அடிங்க மாப்ள, அடிங்க அடிங்க. அப்படிதான் மாப்ள. மாப்ள அப்படிதான் விட்டுறாதீங்க. Whoa, 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 whoa. கமான் கமான் வானதி. தூக்குமா தூக்குமா, உன்னால முடியும். தூக்கு 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 தூக்கு. தூக்குமா தூக்கு தூக்கு. என்னடி கல்ல தூக்குறா? தூக்குமா தூக்குமா. அப்படிதான் தூக்கு.